வணக்கம் அன்பு ரசிகர்களே. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இவ்வுலகம் போராடி பெறும் ஒரு உலகம்ங்க. அது மட்டுமல்ல தெய்வீகன், போராடாமல் எதுவும் எளிதிலும் கிடைக்காது இல்லையா? ஆமா ஹிலா, தடைக்கல்லை தாண்டி வரும் படிக்கல் தான் வாழ்க்கையில ஒரு தடத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனியாக கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுல. சரியா சொன்னீங்க. போராடி வெற்றி பெறுபவர்கள் மட்டும் தான் சாதனையாளர்களுடைய வரிசையில இடம் பிடிப்பார்கள். பசுமை நிறைந்த மகிழ்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் அகிலா, நான் தெய்வீகன். நாம் வெற்றி பெற போகும் ஒரு சமுதாயத்தின் கடவுச்சொல். வெற்றி எங்கள் வாசலில். பல சோதனைகளுக்கு மத்தியில் அழகு கலையில் தனி ஒரு பெண்ணாக இருந்து சாதனை படைத்து பினாங்கு மாநிலத்தில் ஒரு வெற்றியாளராக திகழ்கின்ற ஸ்ரீலட்சுமி. பெண்களும் சாதனையாளர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் அழகு கலை மட்டுமல்லாது நடிக்கும் துறையிலும் அசத்தி வரும் இவர் வெற்றியின் அடித்தளத்தை பகிர்ந்து கொள்கின்றார். சற்றே கதவை திறந்து பாருங்கள், வெற்றி உங்கள் வாசலில் ஒளிந்து கொண்டிருக்கும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை, தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. அழகுத்துறை என்பது சவால் மிகுந்த ஒரு துறையாக இருந்தாலும் பெண்களுக்கே உரித்தான ஒரு துறையாக இருப்பதால் திருமதி ஸ்ரீலட்சுமி போன்று நீங்களும் இந்த துறையில் துணிந்து இறங்கி சாதனை படைக்கலாமே. சங்கீதா, ஜெயந்தி, டான்ஸ் பாத்தியா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஏன், என்னாச்சு? எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குதுன்னா மருந்து வாங்கிட்டு வர சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க வீட்டுக்கு போறோம். ஏய், கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் முடிஞ்சிடும். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பிணைங்கில் தான். பார்ன் பண்ணது பேரா ரோட்டில். 20 இயர்ஸ் அங்கே தான் இருந்தோம். இப்போ வந்து பயம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். இப்போ பிஸ்னஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் தான் ஓடுது. என்னை பற்றி சொல்லணுன்னா நான் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, செல்லமான பொண்ணு சொல்லலாம். நீங்கள் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, பட்டப்படிப்பு எங்கே படிச்சிங்க? ப்ரைமரி வந்து ஜிலுத்தோங் ஸ்கூலில் முடித்தேன். செகண்டரி வந்து சுமியாரா ஸ்கூலில் முடித்ததுக்கப்புறம் I further study on my special mastery on business வந்து MITD காலேஜில் முடித்தேன். ஸ்கில் எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் போய் ஆயுர்வேதிக் படித்து முடித்ததுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து பியூட்டி கோர்ஸ் முடித்தேன். இந்தோனேஷியன், தாய்லாந்து எடுத்துக்கிட்டால் எஸ்பெஷலி மசாஜ்க்கு அங்கே போய் முடிச்சது. அண்ட் ஹேர் ட்ரைனிங் எல்லாமே வந்து லோக்கலாக பிள்ளைங்களே நம்ம செஞ்சு முடித்தோம். உங்கள் முதல் வேலை அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். First experience as a material control clerk and then indoor sales executive-ஆக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் பென்தா மாஸ்டர் ஒரு கம்பெனியில், லோக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் HR எக்ஸாக்டாக ஒரு 8 இயர்ஸ் செஞ்சேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் மனிதவள பிரிவில் உயர் அதிகாரியாக 8 ஆண்டுகள் பணியாற்றி வந்த திருமதி ஸ்ரீலட்சுமி அழகு கலையில் கொண்டிருந்த ஆர்வம் காரணமாக தமிழ்நாடு, தாய்லாந்து போன்ற நாடுகளில் அக்கலையை கற்றுக்கொண்ட அனுபவத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து முழு நேரமாக அழகு கலையில் மிகவும் துடிப்புடன் செயல்பட்டு வருகிறார். இவர் குறுகிய காலத்தில் 100கணக்கான வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. HR எக்ஸிக்யூட்டிவாக முழு ஈடுபாடோடு நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க. எப்படி திடீர்னு அழகு கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? இயற்கையாகவே எனக்கு அழகுனா ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதையும் நம்ம மற்றவங்களுக்கும் செஞ்சு காட்டக்கூடாதுன்னு நான் ஒரு கஸ்டமரை பியூட்டிஃபை பண்ணுறப்ப எனக்கு மனசில் ஒரு மன திருப்தி கொடுக்கும். அழகு சாதனை பொருட்களை விற்கும் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? மார்க்கெட்டில் ஆக்சுவலி நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர் அதெல்லாம் பாய்ச்சி ஸ்கின் பீலிங், டேமேஜ், ஆக்னி ப்ராப்ளம்ஸ், இதில் அவங்க இன்னும் ஏதாச்சும் பாய்ச்சி இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆகிறதோட நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு கதை ஆயுர்வேதிக்கில் ரிசர்ச் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் நாங்களே ஃபார்முலேட் பண்ணி கஸ்டமருக்கு பாய்க்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து பலன்பட்டு அவங்க மூலியமாக எங்களுக்கும் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. பியூட்டி லைன்லேயும் நாங்கள் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருக்கோம். கல்யாண பொண்ணு புக்கிங்க்கு வராங்க, அவங்க ஸ்கின் பார்த்தோமா அவ்வளோ டேமேஜ், அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்தவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், எஸ்பெஷலி அந்த ஸ்கார்ப் ப்ராப்ளம்ஸ், டென்ட்ராஃப் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் நாங்கள் நல்லா ஆக்கி கொடுத்து அவங்களோட அந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி கொடுக்குறதும் ஒரு பெரிய சவால் தான். உங்களுக்கு
உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருக்காங்க? ஃப்ரம் மை ஹஸ்பண்ட், பிகாஸ் என்னோட பிரான்ச்சஸ், ஃபேமிலிஸ், நானும் அப்பப்போ ஹவுஸ் ஸ்டேஷன் ஓவர்சீஸ் போகிறப்ப இவங்க டேக் ஓவர் பண்ணுறப்ப எனக்கு அது பெரிய சப்போர்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் எடுத்துக்கிட்டால் என்னோட மதர். பிகாஸ் எனக்கு 11 வயசு இருக்கிறப்ப ஃபாதர் பாஸ்ட் அவே. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. தேர்ட்லி வந்து என்னோட ஸ்டாஃப் அசிஸ்டன்ஸ். ரஷ்னி ஆண்டி இங்கே வந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. தர்ஷினியா? அவ எதுக்கு இங்க வந்தா? வந்துட்டியா? தர்ஷினி ஏன் இங்க வந்தா? 21st பர்த்டேக்கு கார்டு கொடுத்துட்டு எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்காக வந்தா. முக்கியமா நீ வரணுமா? இந்த கார்டு ரெக்கார்டிங் இருக்கு, போயிட்டு வரேன். அழகு கலைத்துறையில் பிஸியாக இருந்த நீங்கள் நடிப்பு துறையில் எப்படி காலடி பதிச்சிங்க? இப்போ ரீசன்லி வந்து எனக்கு சப்தம் விஷன் மூலயமா எஸ்ட்ரோ டெலிமூவிக்கு ஒரு ஆஃபர் வந்தது. போங்க அங்கே போய் 2 கொண்டை கொடுங்க, போய் ஆடினா பாடுங்க, என்ன பண்ணுங்க. ஆனா போறதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு தெரியும். டோட்டலி எனக்கு நிறையா நியூ எக்ஸ்போஷர் தான் சொல்லணும். ஒரு படம் நடித்து பிடிக்கிறப்ப அந்த படத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது, அந்த ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போடுறாங்கன்ற அனுபவத்தை வந்து இந்த படம் நடித்தது மூலயமா நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு நான் எஸ்பெஷலி டைரக்டர் ஃப்ரான்சிஸ் சில்வனுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அழகு கலையில் மின்னிக் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீலட்சுமிக்கு சப்தம்ஸ் விஷன் மூலமாக தொலைக்காட்சி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு திறம்பட நடித்து முடித்த இவருக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்துள்ளது. எனினும் கிடைத்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்ற சிந்தனையில் மிகவும் சிறப்பாக நடித்து கொடுத்துள்ளார். அடுத்து உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரியேட் பண்ணணும். இன்ஃபேக்ட் யார் யார் இந்த ப்ராடக்ட் எடுத்து அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கள அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்து அந்த ப்ராடக்ட் நாலேஜும் கொடுத்து அவங்களுக்கு அது மூலிமா ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு நிறையா பிளான் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரேஸ் மட்டும் பாய்க்கல, இந்தியன்ஸ் மட்டும் எடுத்து பாய்க்கல, சைனீஸ், மலே, இப்போ அவங்களாம் வந்து they are looking for நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். இப்போ அந்த ப்ராடக்ட் மற்ற ரேசஸ்க்கும் போகுது, அவங்களோட அவுட்லெட்க்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளானும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆர்வத்தோடு இந்த துறைக்கு வரும் இளைஞருக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? எனி ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பேஷனோடு செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். பட் இப்போ வரவங்க என்னென்னா ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களாம் ஒரு டைமில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பேரண்ட்ஸை என்றைக்குமே வந்து அவங்கள ப்ரேஸ் பண்ணுங்கள். அவங்களோட பிளெஸிங் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவங்களோட பிளெஸிங் இல்லாமல் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து ஏதாச்சும் ஒரு சேரிட்டி அண்ட் நம்மளால நல்ல தெரிஞ்ச நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் ஸ்ரீலட்சுமி. இவரை போன்ற நீங்களும் சாதனை சுவடுகளை பதிக்க வேண்டுமா? சற்றே கதவை திறந்து பாருங்கள், வெற்றி உங்கள் வாசலில் ஒளிந்து கொண்டிருக்கும். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இந்த உலகில் உன்னை வெல்ல ஒருவன் இல்லை, உந்தன் அசைவுகள் யாவிலும் கை வெளி அழக கடந்து உன் இதயம் நுழைந்து என் ஐம்புல நுழைந்திடுமை. இவன் பயத்தை அணைக்க அவள் இவனை அணைக்க அவள் செய்கையில் பெய்வது ஐ. அவள் விழியின் கனிவில் எந்த உலகம் பணியும் சிறு நோய்கள வையமில்லை. என் கைகள் கோர்த்திட விரலை இனி தைத்து நீ வைத்திட நம்
அவள் இதழ்களை நுகர்ந்து விட பாதை நடுக தவம் புரியும் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் நீ வீழ்ச்சி போலே நின்றவனா இந்த ஒரு உடையானா வான்முட்டு மலையை போன்றவனானாட ஒரு மேடையானா என்னுள்ளே என்னை கண்டவள் யாரென்று என காணச் செய்தாள் கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள் யுகம் யுகம் ஆளும் முகம் இது போதும் புகலிடம் என்று உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும் மறு உயிர் தந்தாள் நிமிர்ந்திடச் செய்தாள் நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா ஹே ஐ என்றால் அது தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐயவன் நீயா ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் இளைஞரே இளைஞரே வருக வருக புதிய இலக்கு. தெய்வீகன், இளைஞர்களுடைய வெற்றிகள் தொடர வேண்டும் என்றால் புதிய இலக்குகள் முக்கியம். புதிய இலக்கு கொண்டிருந்தால் தான் அது நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். ஆமா ஹிலா, நாம் விவசாய சிந்தனையின் அடிப்படையில் மிளகாய், வெண்டிக்காய், கத்திரிக்காயின் ஒரு புதிய தோட்டத்தையே உருவாக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார் ஜோஹர் சுகாமாட்டை சேர்ந்த திரு கண்ணன். நாம் வெற்றி பெற போகும் ஒரு சமுதாயத்தின் கடவுச்சொல். இளைஞரே இளைஞரே வருக வருக மனிதனுக்கு உணவு மிகவும் அவசியமானதுங்க. அதுபோல உடல் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்துகள் அத்தியாவசியமானது. இதற்கு காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் நம்முடைய அரசாங்கம் உணவு உற்பத்தி துறைக்கு முக்கியத்துவம் வழங்குறாங்க. அந்த வகையில நாம் அறவாரியத்தின் மூலமாக காய்கறி பயிரிட்டு துறையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் திரு கண்ணன் மேலும் என்ன சொல்ல வராருன்னு அடுத்து பார்க்கலாம். நாம் திட்டத்தை பற்றி எப்படி தெரிய வந்துச்சு? நாடளவில் இளைஞர்களை வந்து பயிரிட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த பைலட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், அந்த திட்டத்தை வந்து எல்லோரும் திறந்து கொடுத்தாங்க. அதாவது இளைஞர்கள் கொடுத்தாங்க, எங்கள் மாதிரி ஒரு 50 வயசு உள்ளவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னாக்கா ஒரு ஏக்கரில் செஞ்சோம். அது தேவையான பயிற்சியும் கொடுத்தாங்க. நாம் விவசாய திட்டத்தில் ஜோஹர் சுருனா எனும் இடத்தில் 2 ஏக்கரில் மிளகாய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிரிட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த கண்ணனுக்கு அரசாங்கம் மூலம் மலேசிய நிரந்தர விவசாய திட்டத்தின் கீழ் நிலம் கிடைப்பதாக அறிந்து அதற்கு மனு செய்துள்ளார். இதன் பலனாக இவருக்கு 12 ஏக்கர் நிலம் கிடைத்தது. இந்த 12 ஏக்கரில் மிளகாய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை பயிரிட்டு வருகிறார் திரு கண்ணன். நாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான எல்லா பொருட்களும் வழங்கப்பட்டது. சில்வர் ஷைன் பைப்பு, 2 இன்ச்சு பைப்பு, 16 mm பைப்பு, அது தேவையான டியூப்கள், தண்ணி ஊற்றுறது டியூப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அது தொடர்ந்து வந்து கொக்கோபீட், மண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து கொக்கோபீட் தான் பயன்படுத்தணும். பாலி பேக்கு இதெல்லாமே வழங்கப்பட்டது. தண்ணிகள் வருவதற்கு தேவையான வழிமுறைகளும், அது பம்ப் ஹவுஸ் எனப்படும் வாட்டர் டேங்கெல்லாம் செட் பண்ணி பைப்பிங்கெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு. நம்ம போய் என்னென்னாக்கா கொக்கோபீட்டை உடச்சி மண்ணில் பையில் போட்டு கொண்டு வச்சு நர்சரியிலேருந்து செடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அந்த நர்சரியில் வந்து எப்படி செடி நடணும், என்னென்ன ப்ரொசீடியர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீடியர் என்ன, இதெல்லாமே வந்து அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதன் வழி செய்து 28 நாள் பிறகு செடிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிறகு வந்து அது எப்படி கொண்டு வர்றது, அது தேவையான மருந்து கிடைக்கிறது, எப்போ அடிக்கணும்,
எப்போ உரங்கள் கொடுக்கணும், இது எல்லாமே அவங்க நம்ம சொல்லி கொடுத்தாங்க. காய்கறிகள் பிரச்சனைகள் வந்து முதல்ல வந்துட்டு நம்ம என்னென்ன காய்கறி நடுறோம் பொறுத்து இருக்குது. முதலாவது வந்து நம்ம இங்கே பயிரிடுற வந்து மிளகாய் நடுறோம், அடுத்து கத்திரிக்காய் நடுறோம், பிறகு வந்து தீமூன் எனப்படும் வெள்ளரிக்காய் நடுறோம், அடுத்தபடியாக வெண்டிக்காய். ஸோ இந்த 4 விதமான பயிர்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம். சில்லி எடுத்துட்டோம்னாக்கா அந்த காலகட்டத்துக்கு விதவிதமான ஒரு சீக்கு வரும். சிறு வயசில் ஒரு பிரச்சனை வரும், ஒரு மாதம் வேறு பிரச்சனை வரும், 2 மாதம் ஒரு பிரச்சனை வரும், 3 மாதம் ஆகும்போது காய்கள் இருக்கும்போது வேறு பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு நம்ம காய்கள் எடுத்துக்குவோம். இது பாருங்கள், இந்த மிளகாய் பாருங்கள், ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வந்துட்டு மிளகாயில் வந்து மிளகாய் வரும்போதே சில சமயம் வந்து அந்த பூ பூக்கும் போதே உள்ளுக்கு வந்துடும். உள்ளுக்கு வந்துட்டு காய் வரும்போது, காய் வெளியாகிட்டு பெருசாகும் போது அது அப்புறம் தான் பிறகு அந்த பூச்சி வெளியே வரும். அப்போ இந்த மாதிரி தோரங்கள் தெரியும். இந்த மிளகாய் பாய்க்க முடியாது. நம்ம வெள்ளரிக்காய் வந்து 2 மாத காய்கறி. நட்டு ஏறக்குறைய 10 நாளில் வந்து நம்ம வந்து நர்சரியிலேருந்து நிலத்துக்கு கொண்டு போயிடுவோம். நிலத்திலேருந்து அங்கிட்டு வந்து ஏறக்குறைய 1 மாத காலகட்டத்தில் காய்கறி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கிட்டு 1 மாதம் தான், 2 மாத காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த செடியை பிடுங்கி வீசுகிற சூழ்நிலைக்கு வந்துடும். ஆனால் இந்த 2 மாதத்தில் வந்து இருப்பினும் வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து சில சீக்கிகள் வரும். அதாவது இலை சம்மந்தப்பட்ட சீக்கிகள், காய் சம்மந்தப்பட்ட சீக்கிகள். காய் சம்மந்தப்பட்ட சீக்கிகள் வருது அப்படின்னாக்கா பூவிலேயே வந்து அந்த பிரச்சனைகள் உருவாகிடும். நாம் விவசாய திட்டத்தின் கீழ் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு காய்கறி பயிரிட்டில் மிகவும் சுலபமாக ஈடுபடும் வாய்ப்பு நம் இளைஞர்களுக்கு கிடைத்துள்ளது. அந்த கால விவசாயம் போல் மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கடுமையாக உழைக்க தேவையில்லை. இதனை அலுவலக வேலை போன்று மிகவும் எளிதாக மேற்கொள்ள முடியும் என்கின்றார் திரு கண்ணன். இந்த சிஸ்டம் நம்ம பயன்படுத்துகிற சிஸ்டம் வந்து ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஃபெர்டிகேஷன் சிஸ்டம்னாக்கா தண்ணி வந்து மெயின் பைப் வழியாக வந்து அதில் பிரான்ச் பைப் வழியாக வந்து அதுலேருந்து ஒரு டியூப் எடுத்து நம்ம போட்டு அந்த நேரடியாக அந்த செடிக்கு கொடுக்கப்பட்ட முறைகள் அமல்பட்டு வருகின்றது இந்த ஃபெர்டிகேஷன் சிஸ்டமில். ஆனால் இயற்கையாகவே வந்து அன்னாடம் வந்து ஏறக்குறைய 5 முறை கொடுப்போம். ஒன்று 8 மணிக்கு உரமும், 10 மணிக்கு தண்ணி, 12 மணிக்கு தண்ணி, 3 மணிக்கு தண்ணி, 5 மணிக்கு உரம் மீண்டும் கொடுப்போம். ஸோ இந்த வகையில் வந்து 5 தடவை கொடுக்குறோம். இப்பொழுது விவசாயத்துறையில் அதிகமான இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வராங்க. அவங்களுக்கு நல்ல வழிகாட்டல் இருப்பதால் தான் காய்கறி பயிரிட்டு திட்டம் அவங்களை ஈர்த்துச்சு. அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான இளம் தொழில் முனைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. இந்த விவசாயத்தில் ஈடுபட நினைக்கிற இளைஞர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க சார்? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தொழில் இருக்குது. நிச்சயமாக வந்து அந்த உழைப்பு போட்டோம் அப்படின்னா அந்த வருமானங்கள் இருக்கின்றது. ஏனோ தனமாக இருக்க முடியாது. வேலைக்கு வரமா, காலையில் வந்து வந்தோமா, வீட்டுக்கு போனமா இருந்தோம்னாக்கா முடியாது. தண்ணி போகுதா, என்னென்ன பூச்சிகள் இருக்குது, அதுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். சில சமயத்தில் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து அதில் உழைப்பை போட்டால் தான் அந்த பலன் பார்க்கலாம். நல்ல பலன் இருக்குது. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, உழைக்கிறவங்க இந்த தொழிலுக்கு வாங்க. அறுவடை செய்கிற காய்கறி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற லாபேஸ், சிகாமாட், தென்னாங் இந்த 3 இடத்துல இருக்க மார்க்கெட்டு, பஜாரு, பசம்பழம் சரி டைரெக்டாக வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட நேரடியாக கொடுக்குறோம். இந்த காய்கறிகள் நேரடியாக வந்து வியாபாரம் செய்கிறது வந்து போனாக்கா மார்க்கெட்டில் வந்து விலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றது அரசாங்க திட்டம். உங்கள் இந்த காய்கறி பயிரிட்டில் உங்களை எதிர்கால திட்டம் என்னது சார்? முன்பு வந்து சீனாயில் 1 ஏக்கரில் போட்டோம். பிறகு வந்து சிறுநாளில் 10 ஏக்கர் செஞ்சோம். பிறகு இங்கே வந்து 12 ஏக்கரில் இப்போ பயிரிட்டு இருக்கோம். ஸோ ஏறக்குறைய வந்து 22 ஏக்கரில் வந்து நம்ம பயிரிட்டு இருக்கோம். சீனாவில் இப்போ செய்யலை. இந்த 22 ஏக்கர் வந்து எடுக்கிற சப்ளை ஐட்டம் பொருட்கள் வந்து சப்ளை பண்ணுறது போதவில்லை. ஆகவே பெரிய அளவில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கின்றது. ஏன்னா 50 ஏக்கர் இல்லாட்டி 100 ஏக்கர் செய்வதற்கு திட்டங்கள் போட்டு வைத்திருக்கோம். ஸோ நிச்சயமாக வந்து அதுக்கு தேவையான மனு செஞ்சுருக்கோம். அரசாங்கத்திடம் கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. படித்த பட்டதாரிகள் விவசாயத்தில் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பட்டதாரி.
இந்த தொழிலில் வந்து எனக்கு ஆர்வம் உள்ளனால இந்த நாம் வரும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டோம். படித்த படிப்புக்கு வேலைகள் வந்து கிடைப்பது கடினமாக இருக்கின்றது. தொடர்ந்து அந்த வேலை காத்தில்லாமல் இந்த மாதிரி வாய்ப்புகள் அரசாங்கம் வந்து வழங்குறாங்க. நாமும் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அன்றாடம் தேவைப்படும் மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களாக இருக்கின்ற வேலைகளை இது ஒரு தொழிலாக எடுத்து அவங்க தாராளமாக செய்யலாம். ஸோ பட்டதாரிக்கு வந்து என்னோட ஆலோசனை என்னன்னாக்கா, தயவுசெய்து இந்த லைனுக்கு வரலாம், இந்த பயிரிடும் திட்டத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களோடு ஒரு நிமிடம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. ஊக்கம் பெறும் யாரும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. இது உங்களுக்காக அடுத்து நாம் அறவாரியத்தின் தோற்றுனர் டத்தோ எம் சரவணன். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அத்தனை பேரும் தொடர்ந்து உழைத்திருக்கின்றார்கள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று தமிழ் சொன்னாலும், யாரெல்லாம் போதாது போதாது என்று உழைத்தார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நதி, வீசிக்கொண்டே இருந்தால்தான் காற்று, உழைத்துக் கொண்டே இருந்தால்தான் இளைஞன். எத்தனை படித்தாலும் படித்தது போதாது, எத்தனை உழைத்தாலும் உழைத்தது போதாது, எத்தனை படைத்தாலும் படைத்தது போதாது, எத்தனை ஜெயித்தாலும் ஜெயித்தது போதாது. ஆகவே இளைஞனே, ஓடிக்கொண்டே இரு நதி போல. நண்பர்களே, இந்த அவசர காலத்துல எல்லாருக்குமே பணம் அத்தியாவசியமான ஒன்றாயிருச்சு. அதற்கு உழைத்தால் தான் முடியும் என்று கண்ணன் கூற நாம கேட்டோம். நம் இளைஞர்கள் வியாபாரத்தின் மூலம் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு கண்ணன் ஆணித்தனமாக சொல்லியிருந்தாரு. நம் தேவைகளை பூர்த்தி செய்ய நாமும் விவசாய திட்டத்தை நாடலாம், வெற்றியும் பெறலாம். அதே நேரத்தில் பெண்கள் நினைத்தால் எந்த ஒரு சாதனையும் சாதாரணமாக செய்து விடலாம் என்பதற்கு ஸ்ரீலட்சுமி ஒரு சிறந்த உதாரணம். அழகு கலையில் பல பெண்களுக்கு இவர் தூண்டுகோலாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் வெற்றி பெற போகும் ஒரு சமுதாயத்தின் கடவுச்சொல். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விழிகளில் பசுமை கனவுகள் பூத்திருக்கட்டும். நான் தெய்வீகன், நான் அகிலா. சற்றே கதவை திறந்து பாருங்கள், வெற்றி உங்கள் வாசலில் ஒளிந்து கொண்டிருக்கும். சற்றே கதவை திறந்து பாருங்கள், வெற்றி உங்கள் வாசலில் ஒளிந்திருக்கும். நான் என்ற உணர்வோடு வருக. நான்